நெக்ஸ்ட் 51th கொஸ்டின் பாருங்கள். குழந்தை பருவத்தில் உண்டாகும் மலச்சிக்கலை குணப்படுத்த பயன்படுவது ஃபைபோடோபாக்டீரியம் பிரிவே. எஃப்எம்டி தடுப்பூசி எந்த நோய்க்காகனா வாய் மற்றும் கால் குழம்பு. ஸ்டெர்னம் எனப்படுவது எதுக்குன்னா மார்பெலும்பு. உலகின் மிகப்பெரிய விதை வங்கி எந்த நாட்டில் உள்ளதுன்னா இங்கிலாந்து. இங்கே தான் இருக்குது, இங்கே தான் அப்படின்னு ஞாபகம். இங்கே தான், இப்போ இங்கே தானா இங்கிலாந்து. உலக பல்லுயிர் தினம் முக்கியமான கேள்வி. மே 22. வளரிளம் பருவத்தில் ஆண்கள் உயரத்தில் ஏற்படும் அதிகரிப்பு 23 சென்டிமீட்டர். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது குரல் வலை. நம் வாழ்வின் பிந்தைய பகுதியில் முக்கியமான கேள்விங்க. ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்க எடுத்துக்கொள்வது என்ன எடுத்துக்கொள்ளணும்? கால்சியம். அதே ஆஸ்டியோ மலேசியானா பாஸ்பரஸ். சரிங்களா? இடையீட்டு செல்களை தூண்டிவிடும் ஹார்மோன் பார்த்திங்கன்னா LH. குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின். அடோலசர் என்பது எந்த மொழிச்சொல்? லத்தீன் மொழிச்சொல். பெல்விக் வளையம் என்பது என்ன எலும்பு? இடுப்பு எலும்பு. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட்டு 62. ஏகோலை பாக்டீரியம் வைட்டமின் பி உடன் என்ன வைட்டமினை உற்பத்தி செய்து சேர்த்து? வைட்டமின் கே. இந்தியாவின் மிகப்பெரிய உலர்தாவர தொகுப்பு எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. விதை தாவரங்களை எத்தனை வகுப்புகளாக பிரிக்கலாம்? 3 வகுப்பு. பாசிகள் என்பது என்னது? தாலோஃபைட்டா. காற்றிற்கும் இரத்தத்திற்கும் இடையே வாயு பரிமாற்றம் நடந்தால் அது என்ன சுவாசம்? உட்சுவாசம். காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் எத்தனை ஏடிபி? 36 ஏடிபி. ரைட்டா? ரைட்டு. அடுத்து, மனித உடலின் உயிர் கடிகாரத்தை பேணுவது முக்கியமான கேள்விங்க. கண். உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் எனப்படுவதுன்னு கேட்டால் சிறுநீரகம். உடலின் வேதி சமநிலையை பராமரிப்பதுன்னு கேட்டால் சிறுநீரகம். சிக்கலான எந்த உயிரினமும் எத்தனை அடிப்படை திசுக்களை பெற்றுள்ளது? 4. நெருப்பு கோழி முட்டையின் விட்டம் 170 மில்லிமீட்டர் × 130 மில்லிமீட்டர். செல்லை பற்றியதில் தவறான கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சரியான கூற்று பார்த்தலாம். உயிரின் அட்டுமான கற்கள் செல். எந்த மூலச்செல் என்பது ஒரு அடிப்படை செல். மிக நீண்ட செல் பார்த்திங்கன்னா நரம்பு செல். ABD கரெக்டு, C மட்டும் தவறு. முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் முக்கியமான கேள்வி. டெரிட்டோஃபைட்டா. ரைட். அடுத்து, ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படும் ஜிம்னோஸ்போம் எதுன்னு கேட்டிங்கன்னா எஃபிட்ரின். ஆஞ்சியோஸ்போம்கள் எனப்படும் பூக்கும் தாவரங்கள் எத்தனை தாவரங்களை கொண்டுள்ளது? 4 லட்சம். ஆஞ்சியோஸ்போம் போன்ற உயர் பண்பை பெற்ற ஜிம்னோஸ்போம் எதுனா நீட்டம். ஒரு முறை பயன்படுத்தப்படும் அரைக்கை சட்டை என்னென்னா ஸ்பாக்னம் மாஸ். கடத்து திசு பூவா தாவரம் எனப்படுவது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னப்பா? கடத்து திசு பூவா தாவரம் டெரிட்டோஃபைட்டா. நிலவாழ் தாவரம் டெரிட்டோஃபைட்டா. தாவர உலகத்தின் இருவாழ்விகள் மிக முக்கியமான கேள்வி. ப்ரையோஃபைட்டா. ரைட்டு. அடுத்து 80th கொஸ்டின் பாருங்கள். குழந்தைகளில் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பர்ஜில்லஸ். 5 வகைப்பாட்டில் பூஞ்சை எத்தனாவதுன்னா 3வது. வீட்டு விலங்குக்கு உணவாக பயன்படும் பாசி அஸ்கோஃபிலம். பொறுத்துக்கு பாருங்கப்பா. நீலப்பச்சை ஆசிலட்டோரியா. பச்சை பசி கிளாமிடோமோனஸ். பழுப்பு பாசி லேமினோரியா. சிவப்பு பாசி பாலிசைஃபோனியா. செச்சி என்னும் ஈக்கள் கடிப்பதால் பரவக்கூடிய நோய் மிக முக்கியமான கேள்வி. புரோட்டோசோவா நோய். ஆப்பிரிக்க தூக்க வியாதி. எட்வர்ட் ஜென்னர் முதலாக எந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சார்? பெரியம்மை. பாரமிசியம் எதன் மூலம்? கசை இலை. ஆல்காக்கள் 2 மைக்ரான்லேருந்து 50 மைக்ரான் வரை வேறுபடும். பூஞ்சையை பற்றிய படிப்பு மைக்காலஜி. ஒருமுனை கற்றை கசையில் என்பது சூடோமோனாஸ். செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி வைரஸ். என்னப்பா? வைரஸ். புகையிலை மொசைக் வைரஸ் என்ன வடிவம்? உருளை வடிவம். சாந்தோஃபில் என்ற மொழிச்சேர்க்கை நிறம் என்ன? மஞ்சள். மனித கழிவுகளை மட்கச் செய்யும் பாசி குளோரல்லா பரினைடோசா. பிளாந்தசமாரஸ் எனப்படுவது என்னது? கீழாநெல்லி. யூகேரியாட்டு உயிரினம் என்பது எது? எல்லாமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே என்ன உயிரினம்? ப்ரோகேரியாட்டு உயிரினம். ப்ரோகேரியாட்னா தெளிவான உட்கரு இருக்காது. யூகேரியாட்னா தெளிவான உட்கரு இருக்கும். துத்துவா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். அவ்வளோதான் முடிஞ்சுது. ரைட்டா? ஆனால் 4 கேள்வி. FCIயின் தலைமையகம். ஓகேவா? தலைமையகம் எங்கு உள்ளது? FCIயின் தலைமையகம் எங்கு உள்ளது? டெல்லி. ஆண்ட்ரோஜன் உற்பத்தி எதனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? LH ஹார்மோன். வெளிப்புற காதினை தாங்கும் எலும்பு குருத்தெலும்பு. புன்னகைக்க நமக்கு எத்தனை திசை தேவை? 17. கோவப்பட நமக்கு எத்தனை திசை தேவை? 42. ஸோ 100க்கான ஆன்சர் C. ஸோ நண்பர்களே, 8th பயாலஜியில் 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நல்லா படிங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே வரேன். எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே நல்லா பார்த்து நல்லா படிங்க. தேங்க்யூ.